Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good day to you all. JIT free video series சீரீஸ் 5ல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவானது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மாணவருக்கு மட்டும் வழங்கப்படும், பப்ளிக்கா போடப்படாது. ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதை பார்வையிட்டுக் கொள்ளலாம். ரெஜிஸ்டர் பண்ற ஆட்கள் உங்களோட நேம், பெட்ச், டிஸ்ட்ரிக்ட், ஸ்கூல் அண்ட் ஸ்ட்ரீமை இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணா உங்களோட குரூப் ஃப்ரீ ரெஜிஸ்டர்ட் குரூப்ல ஆட் பண்ண பிறகு உங்களுக்கான வீடியோஸ் வழங்கப்படும். நம்ம ஸ்ட்ரைட்டா பாடத்துக்குள்ள போவோம். காம்பிடன்சி லெவல் 6 கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பத்தி பார்க்க போறோம். கணினி வலையமைப்பு, அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகளை வளப்பகிர்வுக்காக ஒன்றிணைத்தல். அதாவது ரிசோர்சஸை ஷேர் பண்ணிக்கொள்ளும். பகிர்விட்டா நீங்க அனுப்புற மெசேஜ் கூட ஒரு வளம் தான். அதாவது இன்ஃபர்மேஷனை பரிமாறிக்கொள்றதுக்காக ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ் அல்லது அதுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸை ஒன்றா சேர்த்து இணைக்கிறதா நெட்வொர்க். இந்த கணினி வலை நெட்வொர்க்கிங்கால வர யூசஸ் அனுகூலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிசோர்ஸ் ஷேரிங். ஒரு வேர்ட் ஃபைலை நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல கிரியேட் பண்ணிட்டு அதை ஈஸியா சென்ட் பண்ணலாம் இன்னொரு கம்ப்யூட்டர். அதே போல நம்பகத்தன்மைன்னு சொல்றாங்க. அதாவது நம்பகத்தன்மை மீன் பண்றது ஏமாற்ற முடியாது. கம்ப்யூட்டர் எப்பயுமே நம்மளை ஏமாத்தாது, அதுக்காக சொல்றது அது. அண்ட் செயற்திறன் அதிகரித்தல், எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணலாம். இப்போ நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ண இல்லாட்டி நம்ம அதை காப்பி பண்ணி பென்ட்ரைவ்ல எடுத்து அந்த கம்ப்யூட்டருக்கு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இதே இது நெட்வொர்க்ல இருந்தா ஒரே ஐடியா சென்ட் பண்ணி விட்டுடலாம். அதான் செயற்திறன் கூட. செலவு குறைவு. அதே போல ரிசோர்ஸ். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நீங்க பெய்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை எல்லா நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதான் செலவு குறைவை மீன் பண்றது. முக்கியமா காசு கட்டி யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் ஒரு கம்ப்யூட்டர்ல தனித்தனியா யூஸ் பண்ணாம அனைத்து கம்ப்யூட்டர்ஸ்லயுமே ஒரு சாஃப்ட்வேரை மெயினா வச்சு யூஸ் பண்றதா இப்ப கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல ஒரு அனுகூலம், அதாவது ஒரு யூஸ். அதனால செலவு குறைக்கப்படும். எவ்வளவு அனுகூலம் இருக்குதோ அதே போலதான் வலையமைப்பின் பிரதிகூலம் இருக்கு. முதல்ல அது பாதுகாப்பு பிரச்சனை. ஹேக்கிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. இன்னொருத்தர் அன்ஆத்தரைஸ்ட் அவன் நம்மள அங்கீகாரம் இல்லாம உள்நுழைஞ்சு நம்ம தகவல்களை திருடலாம். அதே போல பிற பொருட்களின் தாக்கம். மெலிசியஸ் சாஃப்ட்வேர் மெல்வேயாஸ் அட்டாக் பண்ணலாம். வைரஸ் போன்ற அட்டாக் பண்ணி கம்ப்யூட்டரை கொலாப்ஸ் பண்ணலாம். அதே போல சேவையகம் சாதனங்கள் பழுதடையும் சந்தர்ப்பங்கள் முழு வலையமைப்பும் செயல்ல. ஏதாவது ஒரு சர்வர், மெயினா இருக்க கம்ப்யூட்டர் சொல்றது சர்வர், அதுல எதுவும் பிரச்சனை இருந்தா மொத்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைசஸுமே பிரச்சனை ஆகிடும். அதுதான் சொல்றது மொத்தமா டேமேஜ் ஆயிடும். இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல ஒரு சில டைப்ஸ் இருக்கு. இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸை பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அடிப்படையில், தூரங்களுக்கு அடிப்படையில் நெட்வொர்க்ஸ் நிறைய வகைப்படும். அதுல ஒன்று லேண்ட் நெட்வொர்க் சொல்றது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு கட்டிடத்துக்குள்ள ஒரு 10-15 கம்ப்யூட்டர்ஸை ஒன்றா இணைச்சு வச்சிருந்தா அதை சொல்றது லேண்ட் நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது ஒரு கட்டிடத்துக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அல்ல டிவைஸை இணைச்சிருக்கிறது. ஆனா மேன் நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் மீனிங் ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கிற எல்லா ஃபேக்கல்டிஸ் அல்லது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஒன்றா இணைக்கிறதா இது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துல இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கும். டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கிற ஒரு 4-5 ஆஃபீஸர்ஸ் கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க்கை வச்சிருக்கிறது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். பட் வேண்ட் சொல்றது வைட் ஏரியா நெட்வொர்க். உலகத்துல எங்க இருந்து எங்க வரைக்கும் கனெக்ட் பண்றது. இதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் தான் பெரிய நெட்வொர்க், இன்டர்நெட். நீங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணா உலகத்துல எந்த கம்ப்யூட்டரையும் எங்கேயும் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லாம வேற என்ன நெட்வொர்க் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற வகைகள்ல இணைச்சிருந்தா, வயர் மூலமாக ஒரு தூரத்துல இருந்து இதை இணைச்சிருந்தா கூட வேலை செஞ்சா அதை சொல்றது வைட் ஏரியா நெட்வொர்க். பர்சனல் ஏரியா நெட்வொர்க் ஒன்று இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு ரிசோர்ஸ்ல மென்ஷன் பண்ணல இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம். பர்சனல் ஏரியா நெட்வொர்க் நீங்க ப்ளூடூத், வைஃபை போன்றவற்றை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்றது. உங்களோட ப்ளூடூத் டிவைசஸ், ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட போனோட கனெக்ட் பண்ணி உங்களுக்குரிய ஒரு சின்ன நெட்வொர்க், உங்களோட லேப்டாப், உங்களோட போன், உங்களோட ப்ளூடூத் டிவைசஸ், ஸ்பீக்கர்ஸ் மட்டுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதா பர்சனல் ஏரியா நெட்வொர்க். அடுத்தது நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் சொல்றது அது எவ்வாறு அமைஞ்சிருக்கு. 2 விதமான நெட்வொர்க் டைப்ஸ் இருக்கு ஆர்கிடெக்சர்ஸ். அதுல ஒன்று பாத்தீங்கன்னா
இதுல ஒரு கம்ப்யூட்டர், இதுல ஒரு கம்ப்யூட்டர், சாரி, இதுல ஒரு கம்ப்யூட்டர், இதுல ஒரு கம்ப்யூட்டர் காணப்பட்டால் இது எல்லாத்துக்கும் இடையில இடையில தொடர்பு காணும். இது எல்லாமே ஒன்றா இணைக்கப்பட்டது. இது வந்து சொல்றது பியர்ஸ். ஒவ்வொரு பியர்ஸ் இவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களுக்குள்ள தொடர்பாடி கொள்வாங்க. ஆனா கிளைண்ட் அண்ட் சர்வர்ன்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அதை நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு சர்வர், ஒரு மெயின் கம்ப்யூட்டர் இருக்கு. இதுதான் தகவல்கள் எல்லாம் வழங்குற கம்ப்யூட்டர். இந்த சர்வரோட கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட்ல இருக்கு. இப்படி கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட்ல இருக்கு. சர்வரோட கனெக்ட் பண்ணி இருக்கிற எல்லாமே யூசர்ஸ், பயனர், சேவையகம். இது பயனர், இதை சொல்றது சேவையகம், சர்வர். அதாவது மையப்படுத்தப்பட்ட ஒரு கம்ப்யூட்டரை வந்து சர்வர், அது ரெண்டு பயணப்பட்டுக்குள்ள எல்லாமே பயனர்கள். அதான் கிளைண்ட் அண்ட் சர்வர் நெட்வொர்க்ஸ். ரைட். டேட்டா நெட்வொர்க்ஸ், டேட்டா கம்யூனிகேஷன் வகைகள். அதுல முக்கியமா டேட்டா கம்யூனிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா ஒரு தகவல் எப்படி பரிமாறப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தகவல் அனுப்புற ஒரு ஆள் இருப்பார், சென்டர். அல்லது ஒரு இடத்துல இருந்தா போகுது, அப்ப சோர்ஸ் இருக்கும். அது டிராவல் ஆகி போய் வாங்குறதுக்கு ரிசீவர் இருப்பார். அதைத்தான் சொல்றது ரிசீவர் அல்லது டெஸ்டினேஷன். எங்கேயா போய் சேர்த்தான் வேணும். ஒரு மெசேஜ் இங்க அனுப்புறோம்னா அங்க சேர்த்தான் வேணும். அது எந்த வழியில போகுதோ அதைத்தான் சொல்றது ஊடகம். பாத்தீங்கன்னா இது மெசேஜ், ஹாய்டு ஒரு மெசேஜ் சென்ட் ஆகுது. போக்கி டோக்கியில கிடைக்கிறாங்க. ஹாய் இங்க சென்ட் ஆகுது. அனுப்புற ஆள் சென்டர், இவர் ரிசீவர். போக்கி டோக்கி தான் மீடியம், ஊடகம். போக்கி டோக்கின் ஊடாக மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். Right. இதான் சொல்றது சென்டர் ரிசீவர், சாரி, சென்டர், மீடியம், ரிசீவர். இவ்வாறு கடத்தப்படுற இந்த மீடியம் அடிப்படையில, அதாவது மோட்ஸ், இப்ப என்ன சொல்றது, தரவு ஊடக கடத்தப்படும் முறைகள், எவ்வாறா டேட்டா டிரான்சிஷன் நடக்க போகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், அப்படியா பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு ஆளோட நம்ம நேரடியா கதைக்கிறது வந்து அவர் கதைக்கிற நேரம் நம்மளால திருப்பி ரிப்ளை பண்ண நேரம். அவர் கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்திலே அதே சமயத்திலே நம்மளால ரிப்ளை பண்ண இயலும். இது ஒரு லெட்டர் அனுப்புனா அதுவும் ஒரு கம்யூனிகேஷன். அவர் லெட்டர் அனுப்பி வந்து சேர்ந்து அதுக்கு பிறகு நம்ம ரிப்ளை அனுப்பி அங்க போய் சேர்றதுக்கு குறைஞ்சது ஒரு நாள் வச்சா கூட கேப்ஸ் இருக்கு. அப்ப ஒரு வழிமுறை, அவர் வந்து அனுப்பி நம்ம பார்த்த பிறகு அவருக்கு ரிப்ளை பண்ணலாம். பட் நேர்ல பேசும்போது அப்படி இல்லை, உடனுக்குடன் ரிப்ளை பண்ணி கொள்ளலாம். வாட்ஸ்அப் மெசேஜ்டா உடனுக்குடன் ரிப்ளை பண்ணி கொள்ளலாம். அவர் மெசேஜ் வர மெசேஜ் வர ரிப்ளை பண்ணி கொள்ளலாம். ஃபோன் கால்டா உடனுக்குடன் ரிப்ளை பண்ணி கொள்ளலாம். இவ்வாறான முறைகள் தான் பார்க்க போறோம். இதை மூன்றா பிரிச்சிருக்காங்க. சிம்ப்ளெக்ஸ் மூட் ஒற்றை முறை, அரை இருவழி போக்குமுறை, முழு இருவழி போக்குமுறை. ஒற்றை வழியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் தகவல் கடத்தப்படும். எப்படின்டா, ஒரு சென்டர் சென்டர் எஸ் போடுற சென்டர், இது ஒரு மீடியம், ஆர்னு போடுறோம் ரிசீவ். இங்க இருந்து இங்க மெசேஜ் போகும். பட் இங்க இருந்து இங்க மெசேஜ் போகாது. இதைத்தான் சொல்றது ஒற்றை மொழிமுறை. சென்டர் ரிசீவர் பெற்றுக்கொள்வாரு, திருப்பி ரிசீவர் திருப்பி அதுக்கான விடையை வழங்க முடியாது. அதான் சொல்றது சிம்ப்ளெக்ஸ் மூட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் டிவி. டிவி ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம டிவிக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும், நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ண இயலாது. அதைத்தான் சொல்றது ஒற்றை முறை. இதே போலதான் ரேடியோ, ரேடியோலையும் வருது, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிக்கொள்ள இயலாது. அவங்க ப்ராட்காஸ்டிங் சென்டர்ல இருந்து நமக்கு இங்க டீடைல்ஸ் தராது, இன்ஃபர்மேஷன் வரும், அதை நம்ம கேட்டுக்கொள்றோம். அடுத்த முக்கியமானது ஹாஃப் டூப்ளெக்ஸ் மூட், அரை இருவழி போக்குமுறை. அது எப்படின்னா,
அதை நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சென்டர் இருப்பாரு, இங்க ரிசீவர், இங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆகி முடிஞ்சு இதை வாசிச்சு முடிஞ்ச பிறகுதான் இவர் ரிப்ளை பண்ண போறார். இங்க டேட்டா போய் வாசிச்சு முடிஞ்சு அவர் ரிப்ளை பண்ண போறார். ஓகி டோக்கி நீங்க பார்த்திருப்பீங்க, கதைச்சு முடிச்சிட்டு ஓவர் சொன்ன பிறகு அங்கால இருப்பார் கேட்பாங்க. காரணம் என்னன்னா இவர் கதைக்கும் போது நடுவுல இவர் கதைச்சா இவர் கதைக்கிறது ஸ்டாப் ஆகும், இங்க சென்ட் ஆக. இவர் கதைச்சு முடிஞ்ச பிறகுதான் இவர் காய்க்கலாம், இவர் கதைச்சு முடிஞ்ச பிறகுதான் அடுத்தவர் காய்க்கலாம். இதைத்தான் சொல்றது அரை இருவழி போக்குமுறை. இங்க வந்து முடிஞ்ச பிறகு திருப்பி ரிப்ளை பண்ணுது. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வாக்கி டோக்கி தான். முழு இருவழி போக்குமுறை தான். இவர் இங்க மெசேஜ் காய்ச்சிட்டு இருக்கிற டைமே இவரும் காய்க்கலாம், இவர் காய்க்கலாம், இவர் காய்க்கலாம், இவர் காய்க்கலாம், இடையில கிளாஸ் ஆகலாம், சண்டை பிடிக்கலாம், இப்படியான விஷயங்கள் செய்யலாம். இதைத்தான் சொல்றது வாய்ஸ் கால்ல பேசுறது, வீடியோ கான்பரன்சிங்ல பேசுறது. வேற என்ன சொல்லலாம், ஆன்லைன் கால்ஸ், நேரடியான தொடர்பாளர்கள், மீட்டிங்ஸ், இதுகளை சொல்றது ஃபுல் டூப்ளெக்ஸ். இப்ப நான் யூடியூப்ல நீங்க வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா அது வந்து என்ன மூடா இருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ். ஏன் அது சிம்ப்ளெக்ஸ் மூடா இருக்கு, நான் வீடியோல இருந்து உங்களுக்கு திருப்பி தரேன். நீங்க எனக்கு ரிப்ளை வந்து யூடியூப் மூலமா வரையலாது. அதே ஊடக சார்பாக என்னால் என்னோட நீங்க தொடர்பு கொள்ள இயலாது. வேற எங்கேயாவது தான் தொடர்பு கொள்ள போறீங்க, அது இதுக்குள்ள வராது. அந்த ஊடகம் சார்பாக நீங்க என்ன தொடர்பு கொள்ள இயலாது. கொமெண்ட்ஸ் பண்ணலாமே தவிர நேரடியான தொடர்பு நான் காய்ச்சி இருக்கிற வரைக்கும் ரிப்ளை பண்ண இயலாது. ஸோ அது வந்து சிம்ப்ளெக்ஸ். இதான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த தரவு ஊடுகடத்தப்படுறதுக்கான மீடியம் டேட்டா சரி, இது சரி. இந்த மீடியம்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸா டிவைட் பண்றாங்க. ரெண்டு டைப்ஸா டிவைட் பண்றாங்க. ஒன்று வயர்டு மீடியா, வயர்லெஸ். அதாவது வயர் மூலமா வந்து இது இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது, கம்யூனிகேட் ஆக போகுது. அதே போல வயர்லெஸ் ஆகும் கம்யூனிகேட் ஆக போகுது. வயர்ட் மீடியாக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் தந்திருக்காங்க பாருங்க. ட்விஸ்டட் பயாஸ், யூடிபி, எஸ்டிபி. அன்ட்விஸ்டட், அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் பார்ப்போம். கோஆக்சியல் கேபிள், ஃபைப்ரோ. அதே போல வயர்லெஸ் மீடியாக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் ரேடியோ வேவ்ஸ். உங்களுக்கு தெரியும் எஃப்எம் ரேடியோ வேவ்ஸ், அதே மாதிரி நிறைய ரேடியோ வேவ்ஸ் இருக்கு, அண்ட் மைக்ரோ வேவ்ஸ் இருக்கு, சேட்டலைட் கம்யூனிகேஷன், இன்ஃப்ராரெட், வேறான டீடைல்ஸ் இருக்கு. அதை பத்தி தனியா பார்ப்போம். ரைட். கைடட் மீடியா வயர்ல நாலு மூன்று முக்கியமான டைப் தந்திருக்காங்க. அதுல மூணாவதுக்கு ரெண்டு டைப் தந்திருக்காங்க. அதான் முறுக்கிய கம்பிச்சோர், சீல்டட் ட்விஸ்டட் பேர். அதுல ரெண்டு, ஒன்று அன்சீல்டட், சீல்டட். சாரி, ட்விஸ்டட் பேர் முறுக்கிய கம்பிச்சோடி. அதுல ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அன்சீல்டட், சீல்டட். அன்சீல்டட்னா அந்த முறுக்கி இருக்கிற கம்பிக்கு மேலால ஒரு போர்வை காணப்படாது, ஒரு கவர் காணப்படாது, ஸ்ட்ரைட்டா போகும். பட் சீல்டட் ட்விஸ்டட் பேர்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், ஒரு எக்ஸ்ட்ரா கவர் இருக்கு. எஸ்டிபியை பாருங்க, எக்ஸ்ட்ரா கவர் இல்லை. அதான் யூடிபி, சாரி எஸ்டிபி. யூடிபியை பாத்தீங்கன்னா ஒரு வயர், அதுக்குள்ள முறுக்கிய கம்பிச்சோடி இருக்கு. சீல்டட் ட்விஸ்டட் பேர் பாத்தீங்கன்னா ஒரு வயர் உள்ள அலுமினியம் ஃபாயில், அதுக்குள்ள அலுமினியம் ஃபாயில் மாதிரி இல்லை, அலுமினியம் ஃபாயில் இல்லை, அது அது ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர், அலுமினியத்தால் ஆனதுதான், அதுக்குள்ள ப்ரொடெக்ஷன் லேயர். இதான் இதுக்குரிய முக்கியமான ரெண்டு டிஃபரன்சஸ். இந்த சீல்டு இல்லாத முறுக்கிய கம்பிச்சோடி, பரிசீலிக்கப்படாத முறுக்கிய கம்பிச்சோடி எங்க பயன்படுத்துறேன்டா கூடுதலா உங்களோட பழைய லேண்ட்லைன் டெலிபோன் லைன்ஸுக்கு யூஸ் பண்ணப்படுறதா, கொஞ்சம் செலவு குறைஞ்சது. அதே போல 100 மீட்டர் தூரத்துக்குள்ளதான் தரவுகளை வினைத்திறனா கடத்தும். வழியா விடையும் கொள்ளுங்க, வினைத்திறனாக 100 மீட்டருக்குள்ளதான் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நல்லா வேலை செய்யும். தூரம் தூரம் கூட கூட அனுப்புற வீதமோ ஸ்பீடோ குறைய போகும். பட் சீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படி இல்லை. செலவு வந்து யூடிபியோட கூட, அதே போல பாதுகாப்பும் கூட. இது பாதுகாப்பு இதுல மாறி உங்களுக்கு இந்த இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேகம் வந்து இங்க 100 வரும், இங்க 1000 வரணும். அதுவும் ஒரு அன்னளவான பெருமானம் தான், மாத்திக்கொள்ளுங்க. இது 100, இது 1000. ரைட். செலவு கூட, அதே போல பாதுகாப்பு கூட.
எக்ஸ்டர்னல் தாக்கங்கள், வெளி தாக்கங்கள், இயற்கை அனர்த்தங்களால பாதிக்கப்படுறது வந்து பரிசீலிடப்பட்ட கம்பிச்சோடிக்கு குறைவாகவும் பரிசீலிடப்படாத கம்பிச்சோடிக்கு கூடவாகவும் இருக்க போகுது. நெக்ஸ்ட் கோஆக்சியல் கேபிள் பாத்தீங்கன்னா டிவி ஆண்டனாக்கும் சிசிடிவிக்கு மேக்சிமம் யூஸ் பண்றது. அது வந்து 500 மீட்டர் தூரத்துக்குள்ள வினைத்திறனாக கடத்தக்கூடிய 500 மீட்டர் தூரம் 1/2 கிலோமீட்டருக்குள்ள வினைத்திறனா கடத்தக்கூடியது. வேகம் வந்து அது அனுவல பெருமானம் தான், சரியான பெருமானம் அல்ல. லாஸ்டா தான் பார்க்க போறோம் ஃபைபர் ஆப்டிக்ஸ். இப்ப வேர்ல்டுலேயே ஃபேமஸா இருக்கிறதும் அதிக ஃபாஸ்டாக டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நியூ மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படுறதுனா ஃபைபர் ஆப்டிக்ஸ். இது வந்து காஸ்ட் வந்து அதிக விலை உடையது. ஆனால் பாருங்க 10 கிலோமீட்டர் தூரம் 50 கிலோமீட்டர் தூரம் போட்டிருக்காங்க. அது நார்மலா நம்ம பயன்படுத்த ஃபைபர் ஆப்டிக்ஸ். பட் நிலத்துக்கு அடியால கடலுக்கு அடியால தான் உங்களுக்கு நெட்வொர்க் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. அது ஃபைபர் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்யறாங்க. ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் கண்ணாடிக்குள்ள ஒரு வட்டமான உருளை கண்ணாடிக்குள்ள ஒளிய தெரிப்படைய செய்து தகவலை பெற்றுக்கொள்றதுதான் ஃபைபர் ஆப்டிக்ஸ். இது வந்து ஒளியிட வேகம் தெரியும், நீங்க ஒரு 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1 அவ்வளவு வேகமா பயணிக்கக்கூடியது. அதனால டேட்டா டிரான்ஸ்மிஷன் குயிக்கா இருக்க போகுது. பாருங்க 100 Gbps வரைக்கும் ஃபாஸ்டா தரவுகளை கடத்த போகுது. அதுல போட்டிருக்கு பாருங்க, ஒளி தெரிப்படைவதன் மூலம் தரவுகள் ஊடுகடத்தப்படும். இப்ப வழிப்படுத்தப்படாத ஊடகங்கள் வயர்லெஸ் பாத்தீங்கன்னா ஒன்று ரேடியோ வேவ்ஸ். ரேடியோ வேவ்ஸுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் வைஃபை ப்ளூடூத் வந்து ஒரு வானொலி அலைதான். அதுவும் ஒரு வானொலி அலையோட ஒரு வடிவம் தான் வைஃபையும் ப்ளூடூத். இந்த வைஃபை ப்ளூடூத் உங்களுக்கு தெரியும், வைஃபை வந்து நெட்வொர்க்குக்காக யூஸ் பண்றது, ப்ளூடூத் வந்து அருகில் இருக்கிற உபகரணங்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும் 5G யூஸ் பண்றது. அண்ட் மைக்ரோவேவ் உங்களுக்கு தெரியும், மைக்ரோவேவ் அவன்ல யூஸ் பண்றது. அதே போல எமது போன் டெக்னாலஜி, அதாவது கோல் பேசுற டெக்னாலஜி மைக்ரோவேவ்ஸ்லாம் ஒர்க் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்தியன் 2 படத்துல மைக்ரோவேவ் அவனுக்குள்ள வந்து போனை உள்ள போட்டுருவாங்க. அப்ப கம்யூனிகேஷன் கட் ஆயிரும், பாம்பு வெடிக்காது. போன்ல பாம்பு செட் பண்ணிருப்பாங்க, மைக்ரோவேவ் அவனுக்குள்ள போட்ட மூணுனா மைக்ரோவேவ் வந்து அதுக்குள்ள இருந்து வெளியே டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ போனுக்கு கோல் போகாது, பாம்பு வெடிக்காது. இது ஒரு நல்ல மைக்ரோவேவ்ஸுக்கான எடுத்துக்காட்டு. அதே போல சேட்டலைட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேட்டலைட்ஸ் மூலமா வந்து கம்யூனிகேட் பண்றது. அது கூடுதலா பெரிய ஏர்டெல் மொபிடெல் போன்ற நிறுவனங்களுக்கு ஸ்ட்ரைட்டா கம்யூனிகேஷன் பண்றது அது முக்கியமா. அண்ட் இன்ஃப்ராரெட் தெரியும், அதை எங்களா யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டிவி ரிமோட், அதாவது குறிப்பிட்ட தூரத்து வரைக்கும் வேலை செய்ய இன்ஃப்ராரெட். நெக்ஸ்ட் நெட்வொர்க் டிவைசஸ், அதாவது வலையமைப்பு சாதனங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. கம்ப்யூட்டரை நெட்வொர்க்கோட இணைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு துறை தேவை. அதான் இது போர்ட்ஸ். எதர்நெட் போர்ட்னு சொல்றது. அந்த எதர்நெட் போர்ட் வந்து கம்ப்யூட்டரோட தானா ஃபிக்ஸ் பண்ணி வரும், அல்லது ஃபிக்ஸ் ஆகாம வரும். ஆனா அது ஒரு எக்ஸ்ட்ரா கார்டா தான் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும். இதை சொல்றது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. கம்ப்யூட்டர்ல மதர் போர்ட்ல ஃபிக்ஸ் ஆகிடும். இது ஒரு நெட்வொர்க் டிவைஸ். இது இருந்தா கம்ப்யூட்டரை நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்விட்ச் அல்லது ஹப். இத பாருங்க, இது தெரியும், ஸ்விட்ச் ஹப் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மெத்தட் தான். அதாவது சர்வர்ல இருந்து ஒரு கனெக்ஷனும் மித்த எல்லாமே மற்ற கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ஷன் கொடுக்குறதுனா இது ஒவ்வொரு போர்ட்ஸ். பட் ஹப்புக்கும் ஸ்விட்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ஹப் அரை இருவழி போக்குமுறை. அதாவது இங்க இருந்து டீட்டெயில்ஸ் சென்ட் ஆன பிறகுதான் அங்க இருந்து இங்க டீட்டெயில்ஸ் சென்ட் ஆகும். பட் ஸ்விட்ச் அப்படி இல்லை, இங்க இருந்து இங்க போறதுமே அங்க இருந்து இங்க போகும். ஸோ இது எஃபிஷியன்ட் ஆனது. ஸோ இப்ப யூஸ் பண்றது ஸ்விட்ச் தான். அதே போல தகவல்கள் பரிமாறப்படுற வேகம் இப்ப நான் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன கம்யூனிகேஷன் டேட்டா டிரான்ஸ்மிஷன் மூடையும் சொல்லி, இவ்வளவுதான் இதுக்குரிய முக்கியமான இது வேறுபாடுகள். இந்த வேறுபாடுகள் வந்து அநேகமா கேட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இதற்கா பார்த்துக்கொள்ளுங்க முக்கியம். அண்ட் முக்கியமான இன்னொரு டீட்டெயில் இதுல போடப்படலன்னு நினைக்கிறேன். ஸ்விட்ச் வந்து நம்ம யாருக்கு மெசேஜ் அனுப்புறோமோ அங்க மட்டும் தான் போகும். இப்ப எப்படின்னு சொன்னா, ஒரு ஆளுக்கு தனியா நீங்க லெட்டர் எழுதுறீங்க. இப்ப மன்னாரி வசிக்கும் சுக்ரியா அஹமட் என்பவருக்கு நீங்க லெட்டர் எழுதுறீங்கடா, அந்த லெட்டர் எனக்கு வந்து சேரும்.
நான் மட்டும் தான் பார்ப்பேன். பட் இதே இது மண்ணால வசிக்கிற எல்லோருக்கும் லெட்டர் எழுதுறீங்க, அதுல சுக்ரியா மட்டுக்கு தான் நான் இந்த மெசேஜ் அனுப்புறேன்னு மென்ஷன் பண்றீங்க. பொது வெளியில அறிவிக்கிறாங்க சுக்ரியா அமட், நானும் அந்த மெசேஜை பெற்றுக்கொள்றேன், ஊர்ல இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்றேன். இதால என்ன பிரதிகூலம் இருக்கு? ஒரு ஆளுக்கு தேவையான தகவல்களை வந்து ரகசியமாக பரிமாற முடியாது. ரகசியமா பரிமாறுறதுக்கு யூஸ் பண்றதுதான் ஸ்விட்ச். அதாவது எந்த கம்ப்யூட்டருக்கு மெசேஜ் அனுப்புறோமோ அங்க மட்டும் போகும். பட் ஹப் வந்து ஏசி இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம மெசேஜ் அனுப்புவதாக இருந்தால் அங்கேயும் போகும். பக்கத்துல இருக்கிற மற்ற 4-5 கம்ப்யூட்டர்ஸ் இருந்தா அதுக்கும் போகும். ஸோ பாதுகாப்பு இல்லை, பிரைவசி சொல்லிக்கும். அதற்காக பார்த்துக்கொள்ளுங்க. இல்ல முக்கியமான எல்லாம் தகவல்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா குறிக்கப்படும். ரைட். நெக்ஸ்ட் மொடர்ன் சொல்லப்படுறது. இது இப்ப யூஸ் பண்றது இல்ல. ஆரம்ப காலம் தான் பெரிய காலம். இப்ப கிட்டடிக்குள்ள கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இணைக்கிறதுக்கு வயர் மூலமான கனெக்ஷன் இருக்கு. இப்ப நம்ம வைஃபை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இணைக்கிறோம். அப்படி எப்படின்னா டெலிபோன் வயர்ஸ் மூலமாக வந்து இங்க நெட்வொர்க்கா மாற்றப்படும். அப்படி டெலிபோன் வயர்ஸ் மூலமாக வர நெட்வொர்க் வந்து இன்டர்நெட்டை மொடம் வந்து மொடியூலேஷன் அண்ட் டிமொடியூலேஷன் பண்ணும். அதாவது அதை இன்னொன்றா மாற்றும். எப்படி வர டெலிபோன் சிக்னலை நெட்வொர்க் சிக்னலா, அதாவது அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா மாத்தி உங்களுக்கு தரும். அனலாக் சிக்னல் தான் உங்களுக்கு தெரியும். அனலாக் வடிவம் என்றது சிக்னல் இந்த மெத்தட்ல போறது, இப்படி வளைய வடிவத்துல போறது. பட் டிஜிட்டல் சிக்னல் அப்படி இல்லை, இப்படி போகும். இது வண்ண குறிக்கும், இது ஜீரோவை குறிக்கும். வண்ண குறிக்கும், ஜீரோ. கம்ப்யூட்டருக்கு விளங்குற லாங்குவேஜ் டிஜிட்டல் லாங்குவேஜ். ஸோ இப்படி வர அலை வடிவத்தை அது எப்படி மாற்றும்டா டிஜிட்டல் சிக்னல்ஸுக்கு மாற்றும். அதான் மோடம்ட வேலை. ஆரம்ப காலத்துல நெட்வொர்க்ஸ் டிமொடியூலேஷன் மொடியூலேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுறது. மொடத்துல டைப்ஸ் போட்டிருக்கு. இன்டர்னல் மோடம், எக்ஸ்டர்னல் மோடம், வயர்லெஸ் மோடம். அதுல மீனிங் என்னன்னா, இன்டர்னல் மோடம் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டோடைய மோடம் இருக்கும். ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க இதோடய இணைத்துக் கொள்ளலாம். கம்ப்யூட்டரோட மோடம் உள்ளேயே இருக்கு. எக்ஸ்டர்னல் மோடம்டா மோடம் ஒரு டிவைஸா இருக்கும் வெளியில. அதோட நீங்க என்ன செஞ்சு வரலாம்னா டிவைஸ் இணைத்துக் கொண்டு திருப்பி அதை மாத்தி கம்ப்யூட்டருக்கு. வயர்லெஸ் மோடம்டா மீனிங் அது சிக்னல் எடுக்கப்பட்டு சிக்னல் வந்து வயர்லெஸ் மெத்தட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். வயர்ல வர சிக்னலை டிஜிட்டலா மாத்தி உங்களுக்கு வயர்லெஸ்ல கொடுக்கும் வைஃபை. நெக்ஸ்ட் ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தான் ரவுட்டர். இது உங்களுக்கு ரவுட்டர் தான் நீங்க பிள்ளையா வாங்கி வச்சு கொண்டிருப்பீங்க, அதான் வைஃபை என்று சொல்லி கொண்டிருப்பீங்க. பட் ரவுட்டர்ன்றா வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா 2 கம்ப்யூட்டர்ஸ் இல்ல 2க்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் இணைக்கிறது. அவ்வாறான பல நெட்வொர்க்ஸ் இணைக்கிறது தான் ரவுட்டர் வேலை. இப்ப ஒரு ஸ்கூலா இருந்தா ஸ்கூல்ல ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்கு, பக்கத்துல மெட்ஸ் லேப் இருக்கு. கம்ப்யூட்டர் லேப் ஒரு நெட்வொர்க், பக்கத்துல இருக்கிற மெட்ஸ் லேப் ஒரு நெட்வொர்க். ரெண்டையும் சேர்த்து இணைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுதான் ரவுட்டர். ரவுட்டர் மூலமா 2 நெட்வொர்க்கையும் சேர்த்து இணைக்கிறோம். அதைத்தான் சொல்றது ரவுட்டர். இத கேட் ஆஃப் த நெட்வொர்க்னு சொல்றது. வலையமைப்பின் நுழைவாயில்னு சொல்றோம். அதாவது 2 நெட்வொர்க்ஸ் இணைக்கும். ஃபயர்வால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபயர்வால் கூடுதலா வந்து ஃபயர்வால்டா மீனிங் பாதுகாப்பு, தீச்சுவர். அதாவது ஃபயர் பாதுகாப்பு வழங்குறது. எப்படி? இன்டர்நெட் மூலமா இன்டர்நெட்டுக்கு பாதுகாப்பு வழங்குறது, நெட்வொர்க்குக்கு பாதுகாப்பு வழங்குறது. ஃபயர்வால் இருக்கிறதால ஹார்ட்வேர் ஃபயர்வால்னு சொல்றது, சாஃப்ட்வேர் ஃபயர்வால்னு சொல்றது. ஹார்ட்வேர் ஃபயர்வால் ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கு. இதுல வேலை என்னன்னா, இன்னொரு ஆள் அன்அத்தரைஸ் எக்ஸஸோட உள்நுழையாம பார்த்துக்கொள்றது, அதாவது ஹேக்கிங் நடக்காம பார்த்துக்கொள்றது தான் இவர வேலை. இது சாஃப்ட்வேராகவும் இருக்கும், ஹார்ட்வேராகவும் இருக்கும். சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம், ஹார்ட்வேர் நம்ம வாங்கி நெட்வொர்க் அதில் இணைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் சர்வர் கம்ப்யூட்டர். இப்போ உங்களுக்கு தெரியும், நடுவுல மெயினா இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் மற்ற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் கட்டுப்படுத்தக்கூடியது. கிளைண்ட் கம்ப்யூட்டர் அதை பார்த்துட்டோம். அது இருந்து சாரி சேவை கணினியில் இருந்து சேவைகளை பெற்றுக்கொள்றதுதான் கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ரைட். இப்ப இன்டர்நெட் பத்திய ஒரு சின்ன அறிமுகம் ஒன்று பார்க்க போறோம். ஒரு வெப்சைட்
இன்டர்நெட்ல ஒரு ரிசோர்ஸை தேடி பிடிக்கிறா, ஒரு வளத்தை நம்ம தேடி பிடிக்கிறா, அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அதுதான் சொல்றது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர், சீர்மை வள இடப்படுத்தி, URL சொல்றது. அது என்னத்துக்கு யூஸ் பண்ணுண்டா, இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு வளத்தை சரியாக தனித்துவமாக அடையாளம் காண்பதற்கு யூஸ் பண்ணப்படுறதுதான் இந்த யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். இதுல போட்டுக்கிற எக்ஸாம்பிள்ஸ பாருங்க. போட்டுக்கிற எக்ஸாம்பிள்ஸ பாருங்க. இணையதளங்களை http www.edupub.lk edux போட்டிருக்கு. ஒவ்வொன்றே தனித்தனியா பார்ப்போம். HTTPன்னு சொல்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது ஒரு வழக்கு புரோட்டோகால்னு சொல்றது. இன்டர்நெட்ல வெப்சைட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அல்லது ரிசோர்சஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படுற புரோட்டோகால் தான் HTTP. இந்த புரோட்டோகால் இல்லாம எந்த வெப்சைட்ஸுமே ரிசோர்ஸுமே நம்ம யூஸ் பண்ண இயலாது. அதுக்கு அடுத்தது www. இணையத்துல ஒரு சேவை, சர்வீஸ் ஆஃப் இன்டர்நெட் தான் தவிர www. இன்டர்நெட் அல்ல, அல்லது ஒரு வெப்சைட் இல்ல. அது ஒரு சேவை. edupub.lk டொமைன் நேம், அதுக்குரிய தளப்பெயர். இது எடுகேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்டால பதிவு செய்யப்பட்ட அவங்களோட தளப்பெயர். .lkன்னு போட்டிருக்கு, இதுல இல்ல .comன்னு போட்டிருக்கு. இது இப்பல இந்த கடைசியா இருக்கிற .lk இது மட்டும்தான் உயர்மட்ட தளம். இந்த லாஸ்ட் டொட்டுக்கு கீழே வர்றது உயர்மட்ட தலைப்பெயர். இது .lk .com இப்படி வெவ்வேறான பெயர் இருக்கு. ஒவ்வொரு தேவைக்கு ஒவ்வொரு விதமான உயர்தள மட்ட பெயர், உயர்மட்ட தள பெயர் பயன்படுத்தப்படும். டொமைன் நேம்ஸ் பயன்படுத்தப்படும். இலங்கைக்குரிய எல்லாமே .lk ஆகவும், கொமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸுக்காக யூஸ் பண்றது .com ஆகவும், எடுகேஷன் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்றது .edu ஆகவும், அமெரிக்கன் கவர்மெண்ட் யூஸ் பண்றது .gov ஆகும். இவ்வாறான பல டாப் தமிழ் டொமைன்ஸ் இருக்கு. இதுல இபுக் இங்கிலீஷ்ல அந்த வெப்சைட்ல, அந்த தளத்துல ஐசிடி PDF எங்க அமைஞ்சிருக்கோ அந்த இடம், அதாவது ஃபைல் நேம், அதாவது ஃபோல்டர் நேம். இபுக் இடத்துல இங்கிலீஷ்ல ஃபோல்டருக்குள்ள ICT.pdf ஃபைல் இருக்கு. இதான் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர்ல ஒரு சின்ன பிரீஃப். இதுகளை ரிசோர்சஸை நம்ம தேடி பிடிக்கிறதுக்கு, அதாவது அறிந்து கொள்றதுக்கு, ரிசோர்சஸை நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இணையதளங்களை பார்வையிடுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் தான் சொல்றது வெப் ப்ரௌசர். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இந்த இருக்கு, இதுல பாருங்க. மொசில்லா ஃபயர்பாக்ஸ், கூகுள் குரோம், ஒபேரா, சஃபாரி போன்ற வெப் ப்ரௌசர்ஸ் தான் எக்ஸாம்பிள்ஸா சொல்லப்படும். வெப் ப்ரௌசர்ஸ்னா என்ன? இணையதள பக்கங்களை பார்வையிடுது. ரைட். நெக்ஸ்ட், தேடல் பொறி. நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை, வெப் ப்ரௌசர்னா என்ன, தேடல் பொறினா என்னன்னு தெரியும். வெப் ப்ரௌசர் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது. ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் மாதிரி, வீடியோ எடிட்டர் மாதிரி, போட்டோ எடிட்டர் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர். பட் சர்ச் இன்ஜின் மொத்த இன்டர்நெட்லையும், மொத்த இணையதளங்கள்லையும் காணப்படுற டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணி பெற்றுக்கொள்றதுக்கு யூஸ் பண்றதுதான் சர்ச் இன்ஜின். நமக்கு URL, ஒரு ரிசோர்ஸ் நமக்கு ஒரு தேவைப்படுது. அதுல URL எல்லாரும் பாடமாக்கி வச்சிருக்கவும் மாட்டாங்க, தெரிஞ்சு கொண்டு வச்சுக்கவும் மாட்டாங்க. இப்ப ICT புக் கிரேட் 10 புக் எனக்கு தேவைண்டா, சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணண்டா, அது இணையதளத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி பிடிச்சி எனக்கு கொண்டு தரும். அதுதான் சொல்றது சர்ச் இன்ஜின் வேலை. அதாவது பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான இன்டர்நெட் சேர்ந்து நம்ம தேடுற டீட்டெயில்ஸை மட்டும் சரியா கொண்டு தாரதுதான் சர்ச் இன்ஜின். அது ஒரு தேடல் பொறி. அது ஒரு வெப்சைட்டா தான் ஒர்க் ஆகும். அங்க போய் நம்ம சர்ச் பண்ணி கொள்ளலாம். அது ஒரு சாஃப்ட்வேர் அல்ல, வெப் ப்ரௌசர் அல்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் கூகுள், யாஹூ, ask.com, MSN, Bing, About,
டக் டக் கோ, இப்படி நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு. பொதுவா நம்ம பயன்படுத்துறது முக்கியமா கூகுள், அடுத்தது யா, பெரும்பாலும் கூகுள், அடுத்தது யா. இப்ப இணையத்தில சேவைகள் நான் ஒன்று சொன்னேன். என்ன? முதலாவது வேர்ல்ட் வைட் வெப், உலகளாவிய விரிவு வலை, அதாவது வையக விரிவு வலை என்று சொல்றோம். அதே போல இன்டர்நெட்ல முக்கியமான சேவை தான் இமெயில். இமெயில் வந்து இன்டர்நெட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சர்வீஸ். நெக்ஸ்ட் சோசியல் மீடியா, அதுவும் இன்டர்நெட் இல்லாட்டி ஒர்க் ஆகும். அதே போல கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ஒன்று இருக்கு. அதாவது எமது டீட்டெயில்ஸை ஆன்லைன்ல சேமித்து வைக்கிறது, ஒரு இன்னொரு இடத்துல ஆன்லைன் மூலமா சேவ் பண்ணி வைக்கிறது. பிசிக்கலா இல்லாம லொஜிக்கலா நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது. நம்ம தேவையான நேரம் தேவையான இடத்துல அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது கூகுள் டிரைவுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அல்லது ஐஓஎஸ் போன்ல வர ஐ கிளவுட் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸுக்கான முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். ரைட், இது ஒவ்வொரு சர்வீஸை பத்தியும் சின்ன சின்ன விளக்கங்கள் பார்ப்போம். உலகளாவிய வலை www. இணையம் மூலம் தொலைவிலான கணினிகளிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு இணையத்தினால் வழங்கப்படும் ஒரு சேவை. அது ஒரு சர்வீஸ் தான், இமெயில் மாதிரி ஒரு சர்வீஸ். உலகளாவிய ரீதியில் உள்ள மீ இணைப்புகள் சொல்றது ஹைப்பர் லிங்க். இப்ப யூஆர்எல் பார்த்தோம், அதை சொல்றது ஒரு ஹைப்பர் லிங்க், அது ஒரு லிங்க். எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த www, வேர்ல்ட் வைட் வெப். இதை கண்டுபிடிச்சால் வந்து டிம் பர்னர்ஸ் லீ, சர் டிம் பர்னர்ஸ் லீன்னு அவர் சொல்றது, இல்ல சார் போடுப்பல பிள்ளை, சர் டிம் பர்னர்ஸ் லீ இதான் இதை அறிமுகம் செஞ்சாரு. அவர் இப்பயும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கார், டிம் பர்னர்ஸ் லீ. நெக்ஸ்ட் இமெயிலுக்கு போவோம். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இமெயில், அதாவது நம்ம லெட்டர் அனுப்புறதுக்கு பதிலாக இன்டர்நெட் யூஸ் பண்ணி அனுப்புற லெட்டர்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணி அனுப்புற லெட்டர்ஸுக்கு பதிலாக இன்டர்நெட் யூஸ் பண்ணி அனுப்புற லெட்டர்ஸ் தான் இந்த இமெயில், எலக்ட்ரானிக் மெயில், மின் அஞ்சல். இதை வழங்குற நிறுவனங்கள் கூகுள், யாஹூ, ஜோஹோ, மைக்ரோசாஃப்ட், எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்கு. அதே போல ஸ்ரீலங்கா மொபிட்டல், டயலாக் நிறுவனங்கள்லையும் இமெயில்ஸ் இருக்கு. சில இமெயில் ஃப்ரீயா தருவாங்க, சில இமெயில் காசு கட்டி தான் அனுப்பணும். கூகுள்ல ஜிமெயில் கிரியேட் பண்றது வந்து ஃப்ரீ, யாஹூல யாஹூ மெயில் கிரியேட் பண்றது ஃப்ரீ, அது மாதிரி மைக்ரோசாஃப்ட்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றது ஃப்ரீ, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா மெயில் கிரியேட் பண்றது ஃப்ரீ. பட் எஸ்எல்டி, டயலாக் போன்றவற்றில் காசு கொடுத்து இன்னும் செக்யூரான மெயிலை பெற்றுக்கொள்ளலாம். Wait a minute. Sorry, coverage issue, screen sharing issue. Okay, right. இமெயில் சர்வீஸ் வந்து கூகுள், யாஹூ போன்றவற்றால இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். அதே போல எஸ்எல்டி, டயலாக், சண்டல் போன்றவற்றில் காசு கட்டியும் பெற்றுக்கொள்ளலாம். மின்னஞ்சல்ற முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமெயில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலான அஞ்சல் வந்து போய் சேர்றதுக்கு 2 நாள், திருப்பி ரிப்ளை வர 2 நாள், மொத்தம் 4 நாள் ஆகும். மின்னஞ்சல் அனுப்பிய நொடியை பார்த்து கொள்ளலாம், அதுக்கு அடுத்த நொடியை ரிப்ளை வரும். அனுப்பிய நொடியில் பார்த்து அடுத்த நொடியில் செலவு குறைவு. போஸ்ட் ஆஃபீஸுக்கு செலவழிக்க தேவையில்ல, ஸ்டாம்புக்கு செலவழிக்க தேவையில்ல, ஒரே ஐடியா அனுப்பி விட்டா சரி, திருப்பி ரிப்ளை வரும். உலகத்துல எந்த பகுதிக்கும் நினைத்த நேரத்துல உடனே அனுப்பி கொள்ளலாம். அடுத்தது நார்மல் போஸ்ட்ல உங்களால போட்டோஸோ வீடியோஸோ அனுப்பலாம். சரி, போட்டோஸ்ன்னு சொல்லும் போது அதை ஹார்ட் காப்பியா எடுத்து அவங்களால அனுப்புவாங்க, அது ஒரு தனி சிலர். வீடியோஸ் சொல்லும் போது அதை லெட்டர்ல எழுதி அனுப்பிடலாம், இன்னொரு வீடியோ ஃபைல பென்ட்ரைவ் போட்டு அதைத்தான் அனுப்ப முடியும். ஸோ அவ்வாறான வேலைகளை இமெயில்ல ஈஸியா சொல்லலாம். அண்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் சொல்றோம். இமெயில முக்கியமான யூஸ் அதுதான், இமெயில முக்கியமான யூஸ் அதுதான். ஒரு ஆள் வந்து ஒரு டிசைன் பண்ணாருண்டா அதை சென்ட் பண்றதை வந்து ஒரிஜினல் ஃபைலாவே இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதான ப்ரொடக்டிவிட்டி கூடவா. ஏன் இப்ப மின்னஞ்சலை பெற்றுக்கொள்ளணும்? அதுக்கு முக்கியமான காரணமே பொதுவான அஞ்சல் முறைகள் இருந்து விடுதலை பெறதுக்காகவும் உடனடியான தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக மின்னஞ்சல் யூஸ் பண்றது. இது ஒபிஷியல் பர்பஸுக்கு அதிகமா யூஸ் பண்ணக்கூடியதுதான் மின்னஞ்சல். மின்னஞ்சல் சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு கட்டாயம் தேவைப்படுறது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கட்டாயம் தேவை.
அதே போல ஒரு இமெயில் சர்வீஸ் சென்டர்ல நம்ம பதிஞ்சிருக்கணும். கூகுள்லயோ யாகுலயோ ஒரு இமெயில் ஒன்று வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் அதுக்குரிய பாஸ்வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். மின்னஞ்சல்ற முகவரிக்கு உதாரணம் பாருங்க தந்திருக்காங்க. இதை சொல்றது சப்ரி 123 இருக்கிறது அது ஒரு யூசர் நேம். இந்த அட் யூசர் நேமையும் டொமைன் நேமையும் பிரிக்கக்கூடியது. டொமைன் நேம் ஆள்களை பேர் பார்த்தோம், sltnet.lk. ஆள்களை பேர் யூசர் நேம். இடையில அட் மின்னஞ்சல் முகவரிக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்கப்படுற சிம்பிள் தான் அட். அட் சிம்பிள் இருந்தா அது ஒரு மின்னஞ்சல் முகவரி. இந்த மின்னஞ்சல் முகவரி எழுதும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் கட்டாயம் கேட்பாங்க. இதுல எது பிள்ளை சரின்னு கேட்பாங்க. முதலாவது, ஒரு ஆள் எப்படி நமக்கு அட்ரஸ் தாராரோ அதே வகையில் எழுதணும். கேபிட்டல் ஸ்மால் கேபிட்டல் ஸ்மால் பொதுவா இப்ப பெருசா கவனிக்கப்படுறதில்ல இப்ப காலத்துல. ஆனா கேபிட்டல் ஸ்மால் செல்வாக்கு அதிகமா காணப்படுது. அதை பத்தி பார்த்தேன்டா. ஆங்கில பேரத்துக்கு பயன்படுத்த வேண்டுமாயின் முன்னரே குறிப்பிட்டு அம்முகவரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல சொல்லி இருக்கிறது ஃபுல்லாவே கேபிட்டல் டைப் பண்ணணும். ஆங்கில கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்றதா இல்லாட்டி ஃபுல் ஸ்மால்ல யூஸ் பண்ணணும். பட் கொமனா கேப்ஸ்லாக் சாரி இமெயில் ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் வழங்கப்படுறது, கேபிட்டல் லெட்டர் இன்னொரு ஆளுக்கு வழங்குறது அப்படி இல்லை. ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் கேபிட்டல் லெட்டரா இருந்தாலும் அது அவருக்குரிய இமெயில் லெட்டர்ஸ் தான். பட் யூஸ் பண்றது ஸ்மால் லெட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டும். இப்ப காலத்துல மாறி யூஸ் பண்ணாலும் சென்ட் ஆகுது. பட் யூஸ் பண்ண வேண்டியது ஸ்மால் லெட்டர்ஸ். அண்ட் நம்ம கொடுக்குற இமெயில் அட்ரஸ்ல எங்கேயுமே இடைவெளி இருக்கக்கூடாது. இதுல பாருங்க, எங்கேயா இடைவெளி இருக்கா? மொத்தமா சேர்த்து டைப் பண்ணலாம். வேற உங்களுக்கு யூசர் நேம் கிரியேட் பண்ண சொல்லி உங்களுக்கு கேட்கும்போது எவ்வாறான யூசர் நேம் கிரியேட் பண்ணணும்னா, ஒன்று உங்களோட பேர் சேர்த்து ஒரு 2-3 நம்பர்ஸ், அல்லது 2 பேர்களை சேர்க்கிறீங்களா இருந்தா டேஷ் யூஸ் பண்ண முடியாது. டேஷ் குறி, அதாவது இப்ப ஹலோ சாரி சுக்ரி மேத்ஸ் காலேஜ்னு டைப் பண்றேன். இப்படி டைப் பண்ணீங்கன்னா இந்த டேஷுக்கு பதிலா ஷிஃப்டோட அந்த டேஷை கொடுக்கும்போது அண்டர் ஸ்கோர் வரும். இதைத்தான் யூஸ் பண்ண முடியும். இவ்வாறான பேர்கள் வந்தாதான் அந்த முகவரி செல்லும், இல்லாட்டி அது செல்லாது. மின்னஞ்சல் முகவரி சென்ட் பண்ணப்படாது. அப்படி ஒரு முகவரி கிரியேட் பண்ண இயலாது. அதான் மீன் பண்ண. அண்ட் ஒரு இமெயிலுக்குள்ள போனீங்கன்னா அதுல பாக்குறது இன்பாக்ஸ், டிராஃப்ட், சென்ட், ஸ்பேம், ட்ராஷ். இன்பாக்ஸ்ண்டா நமக்கு வர தகவல்கள், நமக்கு யார் யாரும் எதுவும் மெசேஜ் அனுப்புறாங்களோ அவங்க எல்லாம் இன்பாக்ஸ்ல வந்துடும். அதே போல டிராஃப்ட்னு சொல்லப்படுறது நம்ம அனுப்புறதுக்காக நேரடியா எழுதி சேவ் பண்ணி வச்சுக்கொள்றது. ஏற்கனவே சேர்த்து எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்போம். எந்த டைமுக்கு தேவையோ அந்த டைமுக்கு அனுப்புறதுக்காக டிராஃப்ட். சென்ட் நம்ம அனுப்பின இமெயில்ஸ் எல்லாம் சென்ட் ஃபோல்டருக்குள்ள கிடைக்கும். ஸ்பேம் அல்லது ஜங்க் என்றா சில அன்வான்ட் மெயில்ஸ் வரும். தேவையில்லாத ஆட்கள், பிழையான ஆட்கள் மெயில்ஸ் வரும். அதை என்ன செய்யுண்டா, சர்வீஸ் சென்டரை கூகுள் போன்ற நிறுவனங்களே அதை ஃபில்டர் பண்ணி ஸ்பேமுக்குள்ள போட்டு டிலீட்டட். உங்களுக்கு தெரியும் ட்ராஷ் கேன் சொல்றது. ட்ராஷ் அல்லது டிலீட்டட் ஃபைல்ஸ், டிலீட்டட் மெயில்ஸ், அழிக்கப்பட்ட மெயில்ஸ். அண்ட் கொம்போஸ்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு. அந்த கொம்போஸை கிளிக் பண்றது மூலமாக நியூ மெயில்ஸை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அண்ட் 2CC முக்கியமான ஒரு பகுதி இருக்கு இமெயில். 2 யாருக்கு அனுப்ப போறோமோ அவர் அட்ரஸ். சிசின்றது கார்பன் காப்பி. இப்ப 3 பேர் இருக்காங்க, சுமன், விமல், கமல். சுமன் தான் 2, கமல் தாஸ் சிசி, இவர் பிசிசி. இப்படி வைப்போம். சுமனுக்கு 2ல சுமன்ற இமெயில் அட்ரஸ் அனுப்பிக்கிறோம், சிசில விமல்ட இமெயில் அட்ரஸ் அடிக்கிறோம், பிசிசில கமல் இமெயில் அட்ரஸ் அடிக்கிறோம். இப்ப இது யாருக்கு போற மெயில் கேட்டீங்கன்னா சுமனுக்கு அனுப்பப்படுற மெயில். அதுல கொப்பி யார் யாருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா விமலுக்கு போகுது, கமலுக்கு போகுது. பட் இந்த சுமனுக்கு எப்படி காட்டும்டா, சுமனுக்கு விமலுக்கும் சேர்த்து அனுப்பப்பட்ட என்று காட்டும். ஆனா கமலுக்கு அனுப்பப்பட்டது சுமனுக்கு தெரியாது. படிவா பார்த்துக்கொள்ளுங்க.
கமலுக்கு அனுப்பப்பட்டது சுமனுக்கும் தெரியாது, விமலுக்கும் தெரியாது. ஆனா கமலுக்கு எல்லாரையும் தெரியும். விமலுக்கு அனுப்பப்பட்டது சுமனுக்கு தெரியும், கமலுக்கு தெரியும். ஆனா கமலுக்கு அனுப்பப்பட்டது இவர் ஒருத்தருக்குமே தெரியாது. அதாவது இந்த கமல் பிசிசியில இருக்கிறாள் அனுப்பப்பட்டது அவருக்கு மட்டும்தான் தெரியும். பிசிசியில யாருக்கு யாருக்கு சென்ட் பண்ணது இவங்க 2 பேருக்கும் காட்டாது. பட் இவங்க 2 பேரையும் இவருக்கு காட்டும், பிசிசியில உள்ள ஆளுக்கு காட்டும். இதைத்தான் சொல்றது 2சிசி பிசிசி. நெக்ஸ்ட் சோசியல் மீடியா பத்தி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் சின்ன சுருக்கம் சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். ஒன்று 2 அல்ல 2க்கு மேற்பட்ட நபர்கள், பல நபர்கள், பல சமூகத்துக்கு இடையில தகவல்களை பரிமாற்றத்துக்கு யூஸ் பண்ணப்படுறதும், தனியார் ஆக்கங்களை வெளியிடுறதுக்காக உதவி செய்யறதும், கருத்து சுதந்திரத்துக்காக யூஸ் பண்ணப்படுறதுமான ஆப்ஸ் அல்லது மீடியாஸ் அல்லது பிளாட்ஃபார்ம்ஸ் தான் சோசியல் மீடியாஸ். இதுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோ கான்ஃபரன்சிங். அநேகமா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொரோனாக்கு பின்னர் வந்த ஜூம் கான்ஃபரன்சிங், ஜூம் வீடியோ கான்ஃபரன்சிங் கோர்ஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, உலகத்துல எந்த மூலையில இருந்து எந்த மூலை வரைக்கும் பிசிக்கல் அந்த இடத்துல இல்லாம நம்ம நெட்வொர்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, வீடியோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பரிமாறிக்கொள்ளலாம், உறவாடி கொள்ளலாம். அடுத்து கிளவுட் கம்ப்யூட்டிங். உங்களுக்கு சொன்னேன் கிளவுட் கம்ப்யூட்டிங், அதாவது எமரிய டீடைல்ஸ் தரவுகள் அல்லது தகவல்களை ஒன்லைன் சர்வர்ல ஒன்லைன் சேவையாக்கி ஒன்றுல சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வேலை ஒன்று உட்கட்டமைப்பு சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஸ் சர்வீஸ். நம்ம தேவையான ஃபைல்ஸை தேவையான இடத்தை சேவ் பண்ணி பெற்றுக்கொண்டதான். பிளாட்ஃபார்ம் ஏஸ் சர்வீஸ் நம்ம ஆன்லைன்லயே நம்ம கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாம, எப்படி கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாம சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றதுக்கான சர்வீஸை கொடுக்குது. அதாவது நீங்க சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல இன்னொரு சாஃப்ட்வேர் தேவைப்படாது. வெப் ப்ரௌசர் இருந்தாலே போதும், அங்க போய் நீங்க வெப்சைட்ல ஆக்சஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே போலத்தான் மென்பொருள் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் சொல்றது. இது போட்டோஷாப் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதே போல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு photopia.com. அது ஆன்லைன் ஆக்சஸ், நம்ம ஆன்லைன்ல போய் அதுக்குரிய வேலையை பார்த்துட்டு தேவையான நேரம் எக்ஸிட் ஆகி கொண்டு வந்து கொள்ளும். இதைத்தான் சொல்றது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இது ஒரு டீப்பா ஒரு பெரிய சாப்டர், சுருக்கமாக விளங்கப்படுத்தி. அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இப்ப முக்கியமா பரவலா பேசப்படுறதும் உலகத்துல அதிகமாக கதைக்கப்படுற ஒன்றுதான் பொருட்களுக்கான இணையம். உள்ளீடுகள் வெளியீடுகள் தொலைநிகள் இருந்து பெறப்படும் இணையத்தினூடாக முறை வழியாக்கம் ஒரு உட்பொதிந்த முறைமை IoT. அதாவது சின்ன டிவைசஸ் எல்லாமே ஒரு இதுக்குள்ள கனெக்ட் ஆகி இருக்கிறது தான் IoT. உங்களுக்கு வடிவாக விளங்கி இருக்கும் நம்பர். அதாவது சின்ன சின்ன பொருட்களை ஸ்மார்ட் டிவைசஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்மார்ட் டிவைசஸ், சின்ன ஸ்மார்ட் ரோபோட்ஸ், சின்ன ஸ்மார்ட் பிளக்ஸ், ஸ்மார்ட் பல்ப், ஸ்மார்ட் ஏசிஸ் போன்றவர்களை ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற டிவைசஸ ஒன்றிணைத்து இன்டர்நெட், அதாவது இணையத்தின் மூலமாக ஒன்றிணைச்சு அல்லது நெட்வொர்க் மூலமா ஒன்றிணைச்சு கட்டுப்படுத்தி கொள்றதுதான் IoT. அதுக்கு நிறைய பகுதி இருக்கு. பாத்தீங்கன்னா சென்சர்ஸ், இன்டர்நெட், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், ஆக்டிவேட்டர்ஸ். இதுல உள்ளீட்டு சாதனம் சென்சர்ஸ். எப்படி இப்போ ஒரு ஸ்மார்ட் பல்புன அர்த்தம் நம்ம வெளியில ரூம் அவுட்டு போனா பல்ப் தானாவே ஆஃப் ஆகிடும். அப்ப இதுல சென்சர் இருந்தா தான் தெரியும். மனித நடமாட்டம் இருந்தா லைட் ஒன் ஆகணும், இல்லாட்டி ஆஃப் ஆகும். தொடர்பாட ஊடகம் தெரியும், இன்டர்நெட் மூலமா கனெக்ட் பண்றோம். முறைவழியாக்கம் ப்ரொசஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்ஸ் இருக்கு, அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த சென்சர்ல உங்களுக்கு சென்சர் கேப்சர் பண்ணனா, மனிதரை கேப்சர் பண்ணனா பல்ப் பத்தணும், அதாவது பல்ப் லைட் ஆகும். அதே இது மனிதர்கள் நடமாட்டம் கைப்பற்றப்படல் அல்லது சென்சஸால உணரப்படவில்லை என்றா ஆஃப் ஆகும். வெளியீட்டு சாதனம் அந்த பல்ப் தான் வெளியீட்டு சாதனம். ரைட், நான் நினைக்கிறேன் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். வடிவ திருப்பி இருக்கா பாருங்க. IoT டிவைஸ் ஒரு ஸ்மார்ட்டா இயங்கக்கூடிய ஒரு டிவைஸ், இன்டர்நெட் மூலமாக ஸ்மார்ட்டா இயங்கக்கூடிய டிவைஸ். எப்படி வீட்டுக்குள்ள ஒரு நிறுவனத்துக்குள்ள அதுல 4
டிவைசஸ் ஒரு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று சென்சர்ஸ், உணர்றது, அது தொடர்பாடு ஊடகம் இன்டர்நெட்ல தொடர்பாடு கொள்ளும். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இப்படி இருந்தா இப்படி வேலை செய்யணும். ஆள் இருந்தா லைட் பத்தணும், ஆள் இல்லாட்டி லைட் பத்தக்கூடாது. இதை கண்ட்ரோல் பண்றதா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். ஆக்டிவேட்டர்ஸ் வந்து பல்ப் ஒரு ஆக்டிவேட்டர். ஸ்மார்ட் அவுட்லெட்ஸ், பார்க்கிங் சென்சர்ஸ், இதுகளை தான் நம்ம கூடுதலாக ஐஓடின பொதுவான பயன்பாடுகளா சொல்றது. இதுல அநேகமா நினைக்கிற சில டவுட்ஸ் ஏற்படலாம். ஏண்டா இது ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்டதா சுருக்கி தான் இது வேலை செஞ்சிருக்கேன். தயவு செய்து எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. வீடியோ 2-3 தடவை போட்டு பார்த்து பயிற்சி செய்து கொள்ளுங்க. நன்றி. சலாம்.